இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் அனில் பிராண்டோடைய ஒரு ராகி சேமியா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ராகி சேமியா ஒரு பேக்கெட்டையுமே ஒரு சின்ன ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஜென்டலாக ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக இதை ஜென்டலாக நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம கொஞ்சம் ஹார்டாக நம்ம வாஷ் பண்ணோன்னா இது உடஞ்சிரும். ஸோ அதனால ஜென்டலாக வாஷ் பண்ணி ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து இட்லி குண்டானில் ஒயிட் கிளாத் போட்டு பார்ட்டிஷன் பிரித்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ராகியோடைய கலர் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கும். ஸோ அப்படின்னா ராகி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒயிட் கிளாத்துமே அதுக்காக தான் நம்ம போடுறோம். அந்த சில்வர் பாத்திரத்தில் இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒயிட் கிளாத் போடுறோம். ஸோ எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக 5 to 10 மினிட்ஸ் கழித்து இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அப்படியே பிரித்து விட்டுக்கலாம். இன்னமும் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக பொலன்னு கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தாளிப்புக்காக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து நம்ம இதோட ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேங்காய் வேணுன்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவையுமே கட் பண்ணி நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம இதோட போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி சேமியா நம்ம இதோட ஆட் பண்ணி டேஸ்டிங்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கட்டி எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும் மேக்ஸிமம். ஸோ இதனால நம்ம வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுட சுட பிளேட்டிங்கில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.